தமிழக அரசியலில் கூட்டணிகள் புதிதல்ல. ஆனால் ஒரு கட்சி ஒருபுறம் ஆட்சியில் பங்கேற்றுக் கொண்டே மறுபுறம் பழைய அரசியல் உறவையும் தொடர்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் சூழல் அரிது. அந்த அரிதான அரசியல் சூழலை தற்போது உருவாக்கியிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்தபோது விசிக தனது முக்கிய தலைவரான வன்னியரசுவை அமைச்சரவைக்கு அனுப்பியது. சமூக நீதி அமைச்சராக அவர் பதவியேற்றது விசிக வரலாற்றிலேயே முதல் அமைச்சரவை பங்கேற்பு என்ற முக்கியத்துவத்தையும் பெற்றது. தமிழக ஆளுநர் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அமைச்சரவை பட்டியலிலும் வன்னியரசுவுக்கு சமூக நீதி மற்றும் ஆதிதிராவிடர் நலன், மலைவாழ் மக்கள் தொடர்பான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் அமைச்சரவை பொறுப்பை ஏற்ற சில வாரங்களிலேயே அரசியல் முரண்பாடுகள் வெளிப்படையாக தெரிந்தன. தமிழக அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்ற பெயரை சமூக நீதித்துறை என மாற்றியபோது விசிக பொதுச் செயலாளர் டி. ரவிக்குமார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து அதே கட்சியைச் சேர்ந்த அமைச்சரான வன்னியரசு பெயர் மாற்றம் துறையின் நோக்கத்தை மாற்றாது என்றும் அது விரிவான சமூக நீதி பார்வையை பிரதிபலிப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இங்கேதான் முதல் அரசியல் கேள்வி எழுகிறது. ஒரே கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு முடிவை எதிர்க்கிறார், அதே கட்சியின் அமைச்சர் அந்த முடிவை நியாயப்படுத்துகிறார். இது கொள்கை வேறுபாடா, நிர்வாக பொறுப்பின் காரணமாக உருவான நிலைப்பாடா அல்லது கூட்டணி அரசியலின் தவிர்க்க முடியாத சமரசமா? இந்த கேள்விக்கு விசிக இதுவரை தெளிவான ஒரே பதிலை வழங்கவில்லை. அதே நேரத்தில் கட்சித் தலைவர் திருமாவளவனின் அரசியல் பேச்சுக்களும் தொடர்ந்து விவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. அமைச்சரவை பொறுப்பை ஏற்ற பிறகும் நாங்கள் திமுகவுடன் இருந்த அரசியல் நட்பை முறித்துவிடவில்லை. தவேக அரசில் இருப்பது மட்டும் முழுமையான அரசியல் இணைப்பு என்று பொருள் அல்ல என்ற கருத்தை அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். அதே சமயம் தவேக அரசுக்கு ஆதரவு அளித்து 5 ஆண்டுகள் அரசு நீடிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்தலுக்கு முன்பு தவேகவை பற்றிய சந்தேகங்கள் இருந்ததாகவும், ஆனால் இடதுசாரிகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது தங்களின் மதிப்பீட்டை மாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த 2 நிலைப்பாடுகளுக்கும் ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுகிறதா? அதுதான் அரசியல் ஆய்வாளர்கள் எழுப்பும் கேள்வி. ஒருபுறம் ஆட்சியில் பங்கேற்பு, மறுபுறம் பழைய கூட்டணியுடனான அரசியல் உறவை தொடர்வதாக அறிவிப்பு. இந்த இரு நிலைகளுக்கும் சேர்ந்து விசிக தனது அரசியல் சுதந்திரத்தை முழுமையாக விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்ற வாசிப்பையும் உருவாக்குகின்றன. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? முதலாவது, விசிக கடந்த 2 தசாப்தங்களாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் முக்கிய கூட்டாளியாக இருந்துள்ளது. அந்த உறவை ஒரே நாளில் துண்டிப்பது கட்சியின் நீண்டகால அரசியல் அடையாளத்தையே மாற்றும். இரண்டாவது, தவேக அரசில் அமைச்சரவை பங்கேற்பு மூலம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிர்வாக அனுபவத்தை விசிக பெற்றுள்ளது. சமூக நீதி என்ற பெயரில் தனி அமைச்சகத்தை உருவாக்கி அதற்கான முதல் அமைச்சராக விசிகவை சேர்ந்த வன்னியரசுவை நியமித்தது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியாக குறிப்பிடத்தக்க அங்கீகாரமாக அமைந்தது. மூன்றாவது, இந்த 2 உறவுகளையும் ஒரே நேரத்தில் பராமரிப்பது. எதிர்கால அரசியல் சூழ்நிலைக்கேற்ப நகரும் இடத்தை விசிக தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் பகிர்கின்றனர். ஆனால் இந்த அணுகுமுறைக்கு ஆபத்துகளும் உள்ளன. ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் பங்கேற்றால் அந்த அரசின் முடிவுகளுக்கு பொறுப்பும் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் அந்த முடிவுகளை தனது நிர்வாகிகள் விமர்சிப்பது பொதுமக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. சமூக நீதித்துறை பெயர் மாற்ற விவகாரம் அதற்கான சமீபத்திய எடுத்துக்காட்டு. அமைச்சர் ஒரு விளக்கம் கூறுகிறார், கட்சியின் மூத்த தலைவர் வேறு கருத்து கூறுகிறார், கட்சித் தலைவர் அதை பற்றி தனித்த அரசியல் விளக்கத்தை அளிக்கிறார். இதனால் விசிகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன என்பது பொதுமக்களிடையே கேள்வியாகவே இருக்கிறது. மற்றொரு முக்கியமான அரசியல் அம்சம் என்னவென்றால், தவேக அரசின் பெரும்பான்மை அரசியல் கணக்கில் விசிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆதரவு அரசை அமைப்பதில் முக்கிய பங்காற்றியது என்பதும் அரசியல் வரலாற்றின் ஒரு பகுதியாக உள்ளது. இதனால் விசிக வெறும் கூட்டணி கட்சி அல்ல, அரசின் நிலைத்தன்மையுடனும் தொடர்புடைய கட்சியாக மாறியுள்ளது. அதனால்தான் திருமாவளவனின் ஒவ்வொரு அரசியல் கருத்தும் இப்போது அதிக கவனத்தை பெறுகிறது. அவர் திமுகவுடன் நட்பை தொடர்கின்றோம் என்று கூறும்போதும் செய்தி, அரசு 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என்று கூறும்போதும் செய்தி. இரண்டும் சேர்ந்து பார்க்கப்படும்போது விசிகவின் நீண்டகால அரசியல் இலக்கு என்ன என்ற கேள்வி தவிர்க்க முடியாததாகிறது. தமிழக அரசியலில் திமுக, அதிமுக என்ற இருமுனை போட்டியை உடைத்து புதிய அரசியல் சமநிலையை உருவாக்கும் முயற்சி நடைபெறும் இந்த காலகட்டத்தில் விசிக தனது அரசியல் அடையாளத்தை எவ்வாறு வரையறுக்கப் போகிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி.
திமுகவின் கொள்கை தோழராக தொடருமா அல்லது தாவேகாவின் நிரந்தர கூட்டணி கட்சியாக மாறுமா அல்லது இருதரப்புடனும் உறவை பேணும் தனித்த அரசியல் பாதையிலா செல்லும்? இதற்கான இறுதி பதிலை சொல்ல வேண்டியது விசிக தலைமையே. ஆனால் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் சொல்லும் ஒரு உண்மை மட்டும் தெளிவாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளில் பெரும்பாலானோர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளனர். ஒரு வகையில் அவர்கள் திமுகவுடன் ஐக்கியமாகி விட்டதாகவே அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. மறுபுறம் விசிக தொண்டர்களில் பெரும்பாலானோர் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்ந்துவிட்டனர் அல்லது அக்கட்சியின் ஆதரவு தளத்திற்கு மாறிவிட்டதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட அரசியல் சூழலில்தான் விசிக தலைவர் திருமாவளவன் அடுத்த கட்டத்தில் எந்த கூட்டணியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற முடிவை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிடுகின்றனர்.